Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 3 இறைவசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் வேதனையில் தவிக்கும் அநேகருடைய காயங்களுக்கு கட்டுப்போடுகிறார். ஆண்டவர் பூமியில் இருக்கிற தன்னுடைய ஊழியர்களை பார்க்கும்போது கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்ப துன்பங்களை எல்லாம் கவனிக்கிறார். நாம் மனதில் எவ்வளவு வலியை சுமந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு சேவை செய்வதற்காக முடிந்த எல்லாவற்றையும் செய்கிறோம். இதை பார்க்கும்போது அவருடைய மனது எவ்வளவாக மகிழும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளை நேசிக்கும் அநேக அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இது அனுபவம்தான். நமக்கு உதவி செய்வதற்கும் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கும் ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். உள்ளம் உடைந்தவர்களுடைய காயங்களுக்கு கட்டுப்படுகிறார். மனதளவில் காயப்பட்டவர்களை ஆண்டவர் எவ்வளவு மென்மையாக கவனித்துக் கொள்கிறார் என்பதை இந்த வசனம் அழகாக காட்டுகிறது. ஆனால் ஆண்டவருடைய கவனத்திலிருந்து முழுமையாக நன்மை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? காயப்பட்ட ஒரு நபர் குணமாவதற்கு ஒரு நல்ல டாக்டரால் உதவ முடியும். ஆனால் காயப்பட்டவர் டாக்டர் சொல்கிற எல்லாவற்றையும் கவனமாக கடைப்பிடித்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு நோய் குணமாகும். அதுபோல தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் உள்ளம் உடைந்து போனவர்களின் இடம் பேசுகிறார், அவர்களுக்கு ஆலோசனையும் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு கிடைக்கும்போது இந்த உலகத்திலே ஆறுதலுக்காக எங்கெங்கேயோ தேடி அலையும் மக்கள்கள் பலர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனை எல்லாம், உன் காயங்களுக்கெல்லாம் நான் கட்டுப்போடுவேன். உன் வேதனைக்கெல்லாம் உனக்கு ஒரு நல்ல ஆறுதலை தருவேன். என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கடைப்பிடிக்கும்போது நீ பலன் பெறுவாய், நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய வேதனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நம்மளை மீட்பவர் ஆண்டவர் மட்டுமே. நம்மளுடைய வேதனைகளுக்கு வேறு ஏதாவது முயற்சி செய்து அதை சரிவர ஏதாவது பண்ண வேண்டும், இந்த கவலையை விட்டு நான் வெளியே போக வேண்டும், இந்த சிந்தனை என்னை வாட்டுகிறது என்று நாம் நினைத்து என்ன முயற்சிகளை இந்த உலகத்தில் எடுத்தாலும் அதில் பதில் வராது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலே தான் ஜீவன் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தையில்தான் ஆறுதல் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில் கூட அநேக காயங்களுக்கு ஆண்டவர் தான் பதில் தந்தார். வேறு யாரிடமும் அப்படிப்பட்ட பதிலை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போதுதான் நான் விசுவாசித்தேன். அன்றைய நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் வேதனைகள் என்றாலும் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் செய்வேன். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு பதிலை தருவார். அந்த பதிலுக்கு இசைவாக நான் ஆமேன் என்று, அவர் கூடாத காரியம் என்று எதையெல்லாம் சொல்கிறாரோ அதற்கெல்லாம் ஆமேன் என்று என்னோட வாழ்க்கையில் இருக்கும் பல முடிவுகளை நான் ஆண்டவருக்கு சார்பாக அவர் சித்தமாக நான் முடிவு எடுத்தேன். இப்போது வரை ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட வேதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும், அப்பா நீர் பதில் தருவீர் என்று அவர்கள் விசுவாசிக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். அப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே அதிக சிந்தனை கொண்டு
தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உமக்கு மகிமை சேர்க்கும் விதமாக அவர்கள் முடிவு எடுக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.